சிறப்பு விருந்தினர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கேஎம் சீரிஸ் மிஸ்டர் கமருதீன் அவர்களையும் மற்றும் நம் பள்ளியின் சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. என்னுடைய பேர் கமருதீன். கேஎம் சீரிஸ் ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம். 3rd ஜெனரேஷன் பிசினஸ் நடத்திட்டு இருக்கோம். என்னை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இது 3rd ஜெனரேஷன் பிசினஸ். தாத்தா ஆரம்பிச்சது, அப்பா ஆரம்பிச்சு 3வது ஜெனரேஷன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2013 அத்தா கூட உள்ள பிசினஸ்க்குள்ள வந்தேன். அத்தா கூட டிராவல் பண்ணிட்டு நிறைய ஹோல்சேல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். விளக்குத்தூண்ல நம்ம கடை இருக்கு. A2Bக்கு அப்படியே ஆப்போசிட் விளக்குத்தூர் கேஎம் சீரிஸ்ல நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். 2018 ஈரோடுல ஒரு ஃபேக்டரி போட்டோம். ராஜபாளையத்துல ஒரு ஃபேக்டரி போட்டு இன்னைக்கு 200-300 பெண்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கோம். கேஎம் சீரிஸ் மூலியமா சோசியல் மீடியால எப்படி பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய பிசினஸ் கனடால பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாநிலங்கள்ல எங்களுடைய நிறுவனங்கள் இருக்கு. 150 பிரான்ச்சு மேல இன்னைக்கு பிரான்சைஸ் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துருக்கோம். எங்களோட வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சோசியல் மீடியா எங்களுக்கு உறுதுணையா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு இந்த லிம்ரா ஸ்கூல் என்னைய சிறப்பு விருந்தினர் அழைத்ததற்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் இன்றி பெருமை இல்லை, கண்ணின்றி காட்சியும் இல்லை என்பது நம்ம முன்னோர்கள் பலமொழியாக சொல்லி, எனக்கு கண்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இன்னைக்கு மாணவர்கள் இந்த சமுதாயத்துல ரொம்ப முக்கியமானவர்கள் தான். நம்ம தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எஜுகேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும். இன்னைக்கு இந்த ஸ்கூல் எப்படி நடக்குங்க, நிறைய விஷயங்கள் நான் ஒரு லாஸ்ட் இயர்ல தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஒரு லாபகர நோக்கம் இல்லாம இந்த ஸ்கூல்ல நடத்துறாங்க. இன்னைக்கு நம்ம நினைப்போம், நம்ம பெரிய ஸ்கூல்ல சேர்த்துட்டா நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சிடும், நல்ல மார்க் எடுத்துரும். ஆனால் நான் கண் கூட பார்க்குறேன், என்னுடைய ரிலேஷன்ஸ்ல நிறைய பேர் பெரிய பெரிய இன்னைக்கு 5 லட்சம் 8 லட்சம் கட்டிலாம் படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு படிக்கிறவன் எங்கனாலும் படிச்சுருவாங்க. உண்மையா இல்லையா? பேரண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னைக்கு படிக்கிற பிள்ளை எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் அந்த பிள்ளை கண்டிப்பா நம்ம கொடுக்குற விஷயங்கள் தான், நம்ம தாய்மார்கள் பெற்றோர்கள் கொடுக்குற விஷயங்கள் தான் அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்துருவாங்க. அதுபோல் டீச்சர்ஸ் இங்கே ரொம்ப அருமையாக இன்னைக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. எனக்கு இன்னைக்கு அவங்களை கொஞ்ச நேரம் பார்த்ததுலேயே தெரியும், இன்னும் அடுத்த அளவுக்கு இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய கல்வி குரான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு தெரியும், நம்ம மொபைல் இல்லாமல் நம்ம பிள்ளைங்க இருக்குமா சொல்லுங்க? இன்னைக்கு யாராவது உங்கள் பிள்ளைங்களுக்கு 1 மணி நேரம் மொபைல் கொடுக்காம இருக்க முடியுமா? இன்னைக்கு ஏன்னா சமுதாயம் அப்படி போயிடுச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியா தான் உலகமே. இன்னைக்கு எந்த நியூஸ் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் வித்தின் 1 மினிட்ல நம்மளுக்கு தெரிய வந்துடும். இன்னைக்கு காலங்கள் அப்படி அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் ஊக்கப்படுத்தி கவனம் செலுத்துங்க. பிள்ளைங்க மேல தயவு செய்து டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதுல கூட பேசுங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியப்படுத்துங்க. ஸ்கூலுக்கு போனீங்களா, என்னமா படிச்சீங்க, என்ன பண்ணனீங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள 1 மணி நேரம் கண்டிப்பா பேரண்ட்ஸ் இன்னைக்கு கண்டிப்பா கேட்கணும். பிள்ளைங்கள்ட்ட என்ன பண்ணீங்க, என்ன, ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா பாண்டிங்க இருந்தீங்கன்னா தான் இந்த பிள்ளைங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் எல்லா விஷயங்களையுமே. ஆமா நான் இதை பண்ணேன், அதை செஞ்சேம்மா அப்படிங்கிறது எல்லாத்தையும் உண்மையாக ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நிறைய ஸ்டேஜ் ஏற்றுங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுங்க. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு கூகுளோட CEO யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சுந்தர் பிச்சை எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு அவரோட சேலரி யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். அண்ணன் சொல்கிறேன், நான் ஒரு பரிசு கொடுக்குறேன், கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா. யாரும் மொபைல் பார்க்கக்கூடாது. சாதாரண ஒரு மனுஷன் அசோக் நகரில் இன்னைக்கு ஒரு குடியிருந்துக்கிட்டாரு, ஒரு வாடகை வீட்டில் குடிக்கிட்டு இருந்தாரு.
சுந்தர் பிச்சை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூகுளோட சிஇஓ. அது மாதிரி யாருமே அச்சீவ் பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை அந்த உலகத்தில். நான் இந்த இடத்துக்கு நான் வந்து நிற்பேனாங்கிறது இன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தேன்னா எனக்கு தெரியாது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம். இன்னைக்கு நம்ம தைரியமா நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் மோட்டிவேட் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குறோமோ, பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறோமோ, அதுதான் அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு காலம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப கவனமாக பிள்ளைங்களை வளர்த்து நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல இடங்கள்ல அவங்க கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு இங்கே இருக்கவங்க கூட நிறைய பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கூட இன்னைக்கு வந்து அவங்க டீச்சர்ஸாக இருக்காங்க, இல்லை இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ். இன்னைக்கு எல்லாருமே வந்து தைரியமாக இன்னைக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீல்டில் அவ்வளோ இதாக இருக்காங்க. எல்லாத்துலேயுமே இன்னைக்கு முன்னிலை வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய எல்லாருமே ஒரு சப்போர்ட் கொடுங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் வருவாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த நிர்வாகிகளுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.